எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச போகிற தலைப்பு கந்தைவேல். கந்தைவேல் யாருன்னு போது நான் சொல்கிறேன். கந்தைவேல் என்பது ஒரு யோகத்தோட மொழிபெயர் தான் கந்தைவேல். அதாவது உன் உயிர் சுவாசம் ஒரு மூச்சு காத்தால தான் இயங்குது. இந்த மூச்சு காற்றை சரியான முறையில் எவன் பயிற்சி பண்ணி தன் ஜீவனை பாகத்துக்கு முயற்சி பண்ணுறானோ அவன் அந்த பயிற்சிக்கு பேர் கந்தைவேல். கந்துனா இழுப்புன்னு அர்த்தம், கந்துனா சூடுன்னு அர்த்தம். அப்போ அந்த இழுப்பு இழுக்கும்போது உடம்புக்குள்ள அந்த இழுப்பு இழுக்கும்போது உடம்பு ஒரு உஷ்டத்தன்மையை உருவாக்கும். அப்படி உருவாக்கி கடைசி ஸ்டேஜில் எவன் ஒருத்தன் அந்த உயிர்த்தன்மை வேலா இருக்கிற உயிர்த்தன்மை டிஎன்ஏ, அதான் ஃபேம், அந்த ஃபேமை எவன் ஒருத்தன் டிஎன்ஏ மானசீகமாக உருவத்தில் பார்க்குறானோ, தன் ஜீவனோட உணர்வு தன்மையில் பார்க்குறானோ, அந்த ஸ்டேஜ் அடைஞ்சவன் பேர் கந்தைவேல். கந்தைவேல் என்பது ஒரு யோகத்தோட மொழி. முதல்ல உலகத்திற்கு யோகத்தை, குண்டலி யோகத்தை முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சவரே முருகர் தான். முருகரோட யோகத்தன்மை வேற, சிவனோட யோகத்தன்மை வேற. புரியுதுங்களா? இதனால தான் முருகன் சிவனுக்கு ஞான உபதேசம் ஓம் என்ற தத்துவத்தை உணர்த்தனான்னு சொல்லுவாங்க. ஓம் என்ற தத்துவம் எதை நோக்கி போகணும்? குண்டலி யோகம் பண்ணாதான் இந்த உச்சியை கடந்து வேலாயுதத்தை கடந்து அண்ட சராசத்தை ஓங்கி நிற்கிற அந்த பயிற்சி பேர் தான் கந்தவேல். இந்த ஸ்டேஜ் அடைஞ்சவன் பேர் தான் முக்கன், முருகன் என்ற தத்துவம்லாம் பிரியும். இதெல்லாம் பேர் ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு ஸ்டேஜ் அடைஞ்சவங்களை கூட சூட்டுற பட்ட பேர். இப்போ முக்கன் பார்த்தோம்னா மூணாவது கண்ணை பார்த்தோன்னு பார்த்தோம். மூணாவது மூளைக்கு ஒரு கண் இருக்கு, அந்த கண்ணை எவன் பார்த்தானா அவன் பேர் முக்கன். இது மாதிரி யோகத்தில் பல பல ஸ்டேஜுகள் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பேர்கள் இருக்கு. இதுதான் நம்ம முன்னோர்கள் தெய்வங்களுக்கு சூட்டி அதை மக்களுக்கு புரிகிற மாதிரி செஞ்சாங்க. காலப்போக்கில் இது எல்லாமே மாறி போச்சு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு, என்னோட அனுபவத்தில் வந்த விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி பரிமாறிக்கிறேன். நன்றி, வணக்கம்.